இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தை தொண்டர்கள் படைசூட அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகனம் நெருங்கி இருக்கிறது. அந்த தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கும் அந்த வாகனம் வரக்கூடிய இடத்திற்கும் இடையில 1/2 கிலோமீட்டருக்கும் குறைவான ஒரு 300 மீட்டர் அளவிலான இடைவெளி தான் இருக்கிறது. குறிப்பாக சாலி கிராமத்தில் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய கோயம்பேடில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகம் வரையில அவருடனான அந்த இறுதி பயணத்துல, இந்த அலுவலகத்தை நோக்கிய இறுதி பயணத்துல, வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்ட இறுதி பயணத்துல அவரது கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் புடைசூட நடந்தே வந்து கேப்டன் வாழ்க, புரட்சி கலைஞர் வாழ்க, கருப்பு எம்ஜிஆர் வாழ்க போன்ற கோஷங்களுடன் அவரது உடல் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கடந்திருக்கிறது. இன்னும் 5 to 10 மணி நிமிடங்களுக்குள்ளாக கோயம்பேடில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திற்கு அவரது உடல் வரவழைக்கப்பட இருக்கிறது. இங்கேயே அவரது உடல் நாளை மாலை வரையில பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை 4 மணிக்கு மேலாக இறுதி மரியாதை தொடங்கி 4:45 மணி அளவுல இதே கட்சி அலுவலகத்துல அவர் ஆண்டாள் அழகர் என அவரது தாயின் பெயரால கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தின் வளாகத்திலேயே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக அவரது மைத்துனரும் அதே போல அவரது மனைவியின் தம்பியுமான சுதீஷ் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இன்னும் சிறு மணித்துளிகள்ல நேரடியாக பொதுமக்கள் அஞ்சலிக்காக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திற்கு தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்தின் உடல் கொண்டு வரப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ல இருந்து இந்த இறுதி மரியாதை பயணத்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. வழியில வடபழனி காவல் நிலையத்திலும் விருகம்பாக்கம் காவல் நிலையத்திலும் இவருக்கான இறுதி மரியாதை, அதாவது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கான காவல் ஆய்வாளர்கள் துப்பாக்கி ஏந்திய காவலருடன் வணக்கத்தை செலுத்திய காட்சிகளையும் இந்த பயணத்தின் போடாக நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது இன்னும் சிறிது நேரத்துல தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட இருக்கிறது.